வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம வீட்டுல மொட்டை மாடி சமையல் தாங்க. வாத்துக்கறி குழம்பும் வரகு அரிசியில இட்லியும் செய்ய போறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இங்க பாருங்க, வாத்துக்கறியை கழுவி வச்சிருக்கேன். நல்லா மஞ்சள் பொடிலாம் போட்டு நல்லா வாட்டி கொடுத்துட்டாங்க. ஒரு வாத்துங்க அழகா கிளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. சூப்பரா எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாங்க. அதுதான் பாருங்க, ஒரு 20 சின்ன வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு பூண்டு, இது மூணுத்தையும் போட்டு ஒன்றும் பாதிமா இடிச்சு வச்சிருக்கேங்க. அவ்வளோதான். இதை போட்டு நம்ம வதக்கிடுவோம். இப்போ கேஸை பற்ற வச்சுக்கலாம். குக்கரை போட்டுப்போம். பாத்திரம் காஞ்சிடுச்சுங்க. எண்ணெய் மட்டும் அதிகமாக ஊற்றிடாருங்க. ஏன்னா வாத்துக்கறியில் நிறைய கொழுப்பு இருக்கும். பாருங்க, சும்மா வதக்கிறதுக்கு மட்டும் ஒரு ஸ்பூன் மாதிரி ஊற்றிக்கிங்க. பாருங்க, எண்ணெய் சூடாயிடுச்சு. வாத்துக்கறி அள்ளி போட்டுருவோம். இது கூடிய பாருங்க, தட்டி வச்சோம்ல 3 பச்சை மிளகாய், 20 பூண்டு, 20 சின்ன வெங்காயம், அதையும் போட்டுருவோங்க. போட்டு நல்லா வதக்கிப்போம். கொஞ்சம் லைட்டா கவுச்சி வாசனை வரும், அதனால மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டுக்கோங்க. இதெல்லாம் இது போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா தாளிச்சு விட்டுப்போம். செம்மையா இருக்கும். இதே வாசமா இருக்குங்க, கம்ம கம்மன்னு இருக்கும். இந்த கறி வேகும் போது கொஞ்சம் உப்பு போட்டுப்போங்க. எல்லாம் சேர்ந்து வந்து நல்ல மணமா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. தண்ணி ஊற்றிப்போங்க. விசில் கொஞ்ச நேரம் மேலே காற்று வந்ததுக்கப்புறம் போட்டுக்கலாம். விசில் ஒரு 6 விசில் வரட்டும். விசில் போட்டுப்போம். வந்துட்டான். அவ்வளோங்க, வரவரிசி மாவு ஊற்றி வச்சாச்சு இட்லிக்கு. நான் தெரியுறேண்ணா? ஏன் ஃபோக்கஸ் வச்சிருக்கியா? எனர்ஜி அவ்வளோதாங்க. 5 விசில் வந்துச்சு. கேஸ் அமுத்திடுவோம். இப்போ தாளிக்கிறதுக்கு கடாயை வச்சுப்போம். இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிப்போங்க. அவ்வளோதான், அதிகம் வேணாம். வெங்காயம் வதக்கிறதுக்கு மட்டும். ஏன்னா வாத்துக்கறியில் நிறைய கொழுப்பு இருக்கும். ஒரு இலை, 2 ஏலக்காய், 1/2 ஸ்பூன் சோம்பு வச்சுருக்கேன், பட்டை, அன்னாச்சி மொக்குங்க, இது போட்டுப்போம். ஒரே ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேங்க, அதையும் போட்டுப்போம். பச்சை மிளகாய், பூண்டு, வெங்காயம் தட்டி வச்சுட்டு அதில் பாதி போட்டு இது பாதி வச்சுருக்கேங்க. தாளிச்சுப்போம். அவ்வளோ வாசனையாக இருக்குங்க இது தட்டி வச்சு நீங்கள் தாளிச்சிங்கன்னா. கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாங்க, தக்காளி போட்டுப்போம். 2 தக்காளி, பெரிய தக்காளி நறுக்கி வச்சுருக்கோங்க. கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டுப்போங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுப்போம். இது நல்லா அப்படியே கிரேவி மாதிரி ஓட்டுங்க. கொஞ்ச நேரம் மூடி போட்டு மூடிடுவோம். நல்லா வதங்கட்டும். வைக்கிறேங்க. மிளகாத்தூள் போட்டுப்போம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேங்க. தனியாத்தூள் போட்டுப்போம். 2 ஸ்பூன் தனியாத்தூளுங்க. ஜீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுப்போங்க. ஜீரகத்தூள். இது தேவையான அளவு உப்பு போட்டுப்போங்க. உப்பு கறியிலையும் போட்டிருக்கோம். தக்காளி, வெங்காயம், இந்த மசாலா வதங்குறதுக்கு போட்டுக்கோங்க. எவ்வளோ நல்லதாங்க கீழே சமைச்சிட்டு இருக்குது. மேலே வந்து உட்காந்துட்டு ஜாலியாக இந்த காற்றுல என்ஜாய் பண்ணி சமைச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே பாயை போட்டு 2 தலானியை போட்டு படுத்து தூங்கிட்டு இருங்க. நல்ல கறி எப்படி வெந்துருச்சு பாருங்க. 5 விசில் வச்சுன்னா சும்மா பஞ்சியா சும்மா அப்படியே அதை தூக்கி இதில் கொட்டி இங்கே இருங்க. வேக வச்ச கறி இதை கொட்டிடுவோம். உப்பு பதம் பார்த்துப்போங்க. வாத்துக்கறி குழம்புனாலே குழம்பு தாங்க, சும்மா ஜம்முன்னு இருக்கு பாருங்க. நம்ம ஏற்கனவே நல்லா காரசாரமா பச்சை மிளகா, பூண்டு, சின்ன வெங்காயம் நல்லா இடிச்சு போட்டு அது கூட போட்டு மஞ்சத்தூளை போட்டு உப்பை போட்டு நல்லா வேக வச்சுங்க. சும்மா கம்மன்னு இருக்குது வந்தது. அது கூடயே நல்லா தாளிப்பெல்லாம் போட்டு நல்லா வதக்கி தாளிச்சாச்சு. மிளகா பொடி, உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டாச்சுங்க.
போட்டு நல்லா இது ஒரு கொதி கொதிக்கும் போது அரைச்சி வச்ச தேங்காய் பாலை ஊற்றி ஒரு கிண்டி கிண்டி இட்லியை வச்சு சாப்பிட்டோம்னா சும்மா ஜம்முன்னு இருக்குங்க. இப்போ இதை மூடிடுவோம். ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுப்போங்க. இதுக்கு மேலே இப்போ கொத்தமல்லி கொஞ்சம் கிள்ளி வச்சிருக்கேன், அதையும் போட்டுருவோம். சும்மா ஒரே ஒரு கொதி தாங்க. அவ்வளோதாங்க. வரகரிசி இங்கே பாருங்க, வரகரிசி இட்லி ஊற்றியாச்சுங்க. வாத்து கறி கிரேவிங்க, சும்மா ஜம்முன்னு தலை 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 தலைன்னு சூப்பரா அப்படியே அள்ளி ஊற்றி அவ்வளோதாங்க. வாத்துக்கறி குழம்பும் வரகரிசி இட்லியும் சும்மா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துருவோம். காலில் கொதிக்குது. சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அமுத்திடுங்க. வாங்க மக்களே சாப்பிடலாம்.